தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜெயில்கள்ல நிர்வாக வசதிக்காக தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விதிகளுக்கு உட்பட்டு அளிக்கணும் அப்படின்னு சிறைத்துறை டிஜிபி உத்தரவு போட்டிருக்காரு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய ஜெயில்கள்ல ஊழல் நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில அது சம்பந்தமா ஒரு பக்கம் விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. எதுக்காக இப்படி ஒரு உத்தரவை போட்டாங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் தோணுது இல்ல. ஊழல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அளிக்கிறதுக்கா? இதுல நிஜமா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. தேவையான டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் எப்படி முடிவு பண்றாங்க? ஜெயில்ன்றது அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி சரியான தண்டனை கொடுக்கிற ஒரு பிளேஸ். இந்த சொசைட்டியை நல்லா பாதுகாக்கிறதுக்காக ஜெயில்லாம் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம தப்பு பண்ணவங்க திருந்துறதுக்காக இருக்கிற ஒரு இடம் தான் ஜெயில். ஆனா இன்னைக்கு ஜெயில் எப்படி இருக்கு? சினிமால காட்டுற மாதிரி ஜெயில இருந்தே ஸ்கெட்ச் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயில்ல போதைப் பொருள் புழக்கம் வேற ஈஸியா நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல எவ்வளவு ஜெயில் இருக்குன்னு பாப்போமா? சென்னை சென்ட்ரல் ஜெயில், புழல் ஜெயில், வேலூர் ஜெயில், பாளையங்கோட்டை ஜெயில், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஜெயில். நிறைய படத்துல கூட பாத்திருப்போம். மகாநதி, விருமாண்டி, வட சென்னை, இந்த மாதிரி நிறைய மூவிஸ்ல கூட ஜெயிலோட உண்மையான கதை என்னன்னு டீடைல்ஸா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்த சுழல் 2 வெப் சீரிஸ்ல கூட ஜெயில பத்தி நல்லா டீடைலா காட்டியிருப்பாங்க. சோ நம்மளும் இந்த வீடியோல கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாட்டுல 9 மத்திய சிறைகளும், மாவட்ட சிறை மற்றும் பாஸ்டல் பள்ளியும், 3 பெண்கள் தனி சிறைகளும், மாவட்ட சிறைகள், திறந்தவெளி சிறைகள் மற்றும் கிளை சிறைகள்னு 138 சிறை சாலைகள் இருக்கு. பாஸ்டல் பள்ளின்னா என்னன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள். இளம் குற்றவாளிகள் மறுபடியும் குற்ற செயல்கள் ஈடுபடாத மாதிரி அவங்கள நல்வழிப்படுத்த வேண்டிய இடமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு சின்ன பசங்களை வச்சே ஒரு கும்பல் போதைப் பொருள் கடத்தல், கொலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? நம்ம நாட்டிலேயே தமிழ்நாட்டுலதான் அதிகமான ஜெயில் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சிறைகள் எல்லாம் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையோட கீழே தான் வரும். இதுக்கெல்லாம் யார் பொறுப்புன்னு பார்த்தா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. இப்போ ரீசெண்டா சிறை கண்காணிப்பாளர்களோட சிறைத்துறை டிஜிபி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இருக்காரு. அதோட அடிப்படையில ஒரு சர்க்குலரை வேற விட்டுருக்காங்க. என்னன்னு கேக்குறீங்களா? சிறை அலுவலகங்கள்ல ஏராளமான பழைய ஆவணங்கள் குவிஞ்சு கிடக்கு. அதனால அரசோட வழிகாட்டுதல்ல காலாவதியான பதிவுகளை அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 2 வாரத்துல தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அளிக்கிற வேலையை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜெயில்கள் எல்லாம் ஊழல் புகார் நடக்குதுன்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஜெயில தயாரிக்கிற பொருட்களை அரசு துறைக்கு அனுப்புறதுல முறைகேடு, கைதிகளுக்கு சம்பளம் வழங்குறதுல முறைகேடு அப்படின்னு நிறைய புகார்கள் இருக்கு. அந்த அளவுக்கு தமிழக அரசோட சிறைத்துறை நிர்வாகம் ஊழல் நிறைஞ்சதா இருக்கு. இது தொடர்பா லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரிச்சுட்டு வராங்க. சிலர் சஸ்பெண்டும் செய்யப்பட்டிருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமையில இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கு. ஜெயில விலை மதிப்பு பொருட்கள் நிலுவை பட்டியல்னு இந்த மாதிரி 33 வகையான ஆவணங்கள் பாதுகாக்கப்படுது. ஆனா இதுல எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் அளிக்கணும் அப்படின்னு சர்க்குலர்ல குறிப்பிடவே இல்லை. யூசுவலா ஒரு டாக்குமெண்ட் அளிக்கிறாங்கன்னா அதை டிஜிட்டல் டாக்குமெண்டா மாத்திட்டு அளிக்கிறது தான் வழக்கம். விருமாண்டி படத்துல கூட ஜெயில நடக்கிற ஊழலை மறைக்கிறதுக்காக கலவரத்தை உண்டு பண்ணிருப்பாங்க. இப்போ விருமாண்டி வேற அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க. ஊழல் முறைகேடு பத்தி விசாரணை நடத்திட்டு இருக்கிறப்போ அந்த துறை தொடர்பா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அளிக்கிறது அப்படின்றது எந்த கணக்குல சேருங்க? ஊழல்களை மூடி மறைக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அந்த துறை சார்ந்த அமைச்சர் ரகுபதியோட ஒப்புதல் இல்லாம தான் இதெல்லாம் நடக்குதா? முதல்வரோட கவனத்துக்கு இந்த தகவல் எல்லாம் போய் சேருதா? இல்ல மத்த எல்லா திட்டங்கள் மாதிரியும் இதுவும் அவரோட வழிகாட்டுதலின் பேரில் தான் நடக்குதா? எது எப்படியோ எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். தேவையுள்ள ஆவணம், தேவையில்லாத ஆவணம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த அந்த நேசமணி யாரு? யார் அந்த சாரு? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.